இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுக்குழு இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். விரிவான விவரங்களை வழங்கலாம். அதிமுக பொதுக்குழு பொதுச் செயலாளர் தேர்வு செய்ய தொடர்பான விதிகளை திருத்தம் உள்ளிட்டவை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பிரியமூர்த்தி என்பவர் புகார் மனு அளித்திருந்தார். இந்த மனுவுக்கு தற்பொழுது இபிஎஸ் தரப்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் சூரியமூர்த்தி அதிமுகவை சேர்ந்தவரே அல்ல, மேலும் தேர்தலில் வேறு கட்சியின் சார்பாக அதிமுக வேட்பாளரை எதிர்த்து அவர் போட்டியிட்டிருக்கிறார். மேலும் அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக மனு அளிக்கவோ வழக்கு தொடுக்கவோ சூரியமூர்த்திக்கு எந்த உரிமையும் கிடையாது எனவும் இபிஎஸ் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுக்குழு பொதுச் செயலாளர் தேர்வு உள்ளிட்ட உள்கட்சி விவகாரம் குறித்து எந்த கேள்வியையும் சூரியமூர்த்தி எழுப்ப முடியாது. சூரியமூர்த்தி போன்ற கட்சிக்கு விரோதமானவர்கள் புறவழி மூலமாக தேர்தல் ஆணையத்தை அணுக முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருப்பின் அதன் சிவில் நீதிமன்றத்தில் தான் முன்வைக்க வேண்டுமே தவிர உட்கட்சி விவகாரத்தை தலையிட அதிகாரம் இல்லாத தேர்தல் ஆணையத்திடம் முறையிட முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உள்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை எனவும் இந்த விவகாரம் தேர்தல் ஆணைய விசாரணை வரம்புக்குள் வராது என்றும் இபிஎஸ் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சூரியமூர்த்தி மனுக்களை மேற்கொண்டு எந்த விசாரணையின்றி நிராகரிக்க வேண்டும் எனவும் இபிஎஸ் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.